இப்போ நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி நினச்சி பாருங்க. நீ இன்னும் கண்ணை மூடலன்னு தெரியும். மூடு, கண்ணை மூடு, அந்த முண்டா கண்ணை மூடு. ஒரு சண்டே காலைல எழுந்திரிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சலூனுக்கு போய் சூப்பராக ஒரு ஹேர் கட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் ஹேர் கட் இருக்கும், அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு சலூனுக்கு போயிட்டு அண்ட் தென் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட ஒரு ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கான ஹேர் டூவோ காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த ஹேர் கட் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நல்லா இருந்துச்சா? ஸோ வணக்கம் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் தான் நம்மளுக்கான ஹேர் ஸ்டைலிஸ்டா, இனிமேல் நம்ம எல்லா ஹேர் கட்டையும் இவரை வச்சே பண்ணிக்கலாமோ அப்படின்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறது, அதுதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு சில குவாலிட்டிஸ் வச்சு த ரைட் ஹேர் ஸ்டைலிஸ்ட், இந்த நம்மளுக்கான ஹேர் ஸ்டைலிஸ்ட் இவர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னென்னா, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன சர்வீஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 90 செகண்ட்ஸ் வரையும் ஒரு கவுன்சிலிங் செஷன் கண்டிப்பாக இருக்கணும். கவுன்சிலிங்கோ இல்லை கன்சல்டேஷனோ ஏதோ ஒன்று. That's what I generally do. If you have some kind of recommendation that you think it would look good on my giant head, then you can tell me what to do. You know what I think we should do? Make an appointment for me to sit down and you come on here today. We can do that. எதுக்குன்னா, நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறீங்க, இல்லை இப்போ நீங்கள் கேட்குற ஹேர் ஸ்டைல் உங்களோட ஹேருக்கு சூட் ஆகுமா, அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் குவெரிஸ் எல்லாமே அந்த 90 செகண்ட்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணிடணும். அட் த சேம் டைம் ஹீ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹெட் ஷேப், ஹேர் டெக்ஸ்சர் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இதெல்லாமே அந்த 90 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1-2 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்குள்ளே அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து தனிச்சிடணும். ஓகே, இவர் இந்த ஹேர் கட் கேட்குறாரு, ஸோ இவருக்கு டேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இவரோட ஹேர் டெக்ஸ்சருக்கு இந்த ஹேர் கட் வருமா வராதா, இல்லை அவுட்கம் இந்த அளவுக்கு வருமா வராதா, இதெல்லாம் அந்த எண்ட் ஆஃப் த கன்சல்டேஷன் பீரியட்லேயே அவர் சொல்லிடணும். நீ இந்த மாதிரி கேட்குற, உன் ஹேர் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணணும், இதுதான் உன் கோலா, இல்லை உன் பர்பஸ் என்ன, உனக்கு ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு இந்த லுக் வந்தால் ஓகேவா, இந்த மாதிரி எல்லா குவெரிஸுமே கலந்துரையாடல் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சொல்லிடணும். அவுட்கம் வந்து இந்த அளவுக்கு வரும், வராது, ஒரு 80% வரும் அப்படி சொன்னாலே அது ஒரு மேஜர் கிரீன் ஃபிளாக் ஆஸ் அ ஹேர் ஸ்டைலிஸ்ட். அப்போ உனக்கு தாலி ஆர்டர் 1 இல்ல 2. ஏன்னா நாட் தட் மெனி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆர் இன் அ பொசிஷன் டு ரிவீல் இது பண்ண முடியாது அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பண்ண முடியாதுன்னு சொல்றதே ஒரு பெரிய இழுக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. எல்லா ஹேருக்குமே எல்லா ஹேர் கட்டுமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அட, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார், சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இது உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னால் உண்மையாலே உங்கள் ஹேர் டெக்ஸ்டருக்கு அது செட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஹி ஆர் ஷி கன்சல்டேஷனோ கவுன்சிலிங்கோ கொடுக்குறாங்கன்னா பே ஃபுல் அட்டென்ஷன் ஸோ தட் யூ கெட் த பெஸ்ட் அவுட்கம் ஃபார் யுவர் ஹேர். இதான் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 வந்து கிளென்லினஸ். இப்போ நீங்கள் ஒரு சலூன் இல்லை பார்பர் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்பர் ஷாப்பில் அந்த டூல்ஸ்லாம் வைக்கிற இடம் இருக்குல்ல, சிசர்ஸ், ட்ரிம்மர்ஸ், கோம், இதெல்லாம் அதை வந்து நாங்கள் டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம். அதே இப்போ நீங்கள் ஒரு சலூன் போனீங்கன்னா ஒரு கிட் ட்ரே மாதிரி தள்ளிட்டே வருவாங்க. இப்போது அந்த பர்டிகுலர் கிட் ட்ரே வந்து ஆர்கனைஸ்டாக அசம்பிள்டாக நீட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹேர் கட் பண்ண வேண்டியதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே இருக்கணும், சிசர்ஸ் இருக்கணும், கோம்பு இருக்கணும், ட்ரிம்மர் இருக்கணும், அந்த ட்ரிம்மருக்கு மேலே போடுற கோம்பு இருக்கணும். வேணும் என்றால் ப்ளோரை அங்கேயே வச்சுக்கலாம், இல்லை ப்ளோரை கடைசியாக கூட எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறாரு அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் பார்பர் ஃபார் ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா நிறையா பேர் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க, அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு பார்பர் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கூட அந்த கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா, ஒரு கிளைண்ட் எழுந்திரிச்சு போயிட்டு இன்னொரு கிளைண்ட் இந்த சீட்டில் உட்காடுறாங்கன்னா, இப்போ பார்பர் ஷாப்லலாம் சேம் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஹீ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு க்ளீன் தட் சிசர்ஸ். ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த சிசரை தொடச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு டிஷ்யூ எடுத்து அந்த கோம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் அவர் அடுத்த கிளைண்ட்டுக்கு அதை உபயோகிக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா இஸ் அ ரைட் பார்பர் ஆர் ரைட் ஹேர் ஸ்டைலிஸ்ட். இதெல்லாம் வந்து பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைலிஸ்ட். அதுக்கப்புறமா அவங்க உங்கள் தலையில் என்ன பண்ணுறாங்கன்றது அடுத்த விஷயம். ஸோ இதே தான் சலூன்லையும் நான் நிறையா சலூனில் பார்த்துருக்கேன். ஸ்டெர்லைசிங் மிஷின் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டெர்லைசிங் மிஷின் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இல்லைன்னா ஸ்டெர்லைசிங் ஸ்ப்ரே இருக்கும், அந்த ஸ்ப்ரே வச்சு அடித்து க்ளீன் பண்ணணும். ஆர் த லீஸ்ட் மோஸ்ட் திங் தே கேன் டூ இஸ் யூஸ் அ டிஷ்யூ டு க்ளீன் த ஹேர்ஸ் அண்ட் கோம்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அவங்க. இதெல்லாம் அவங்க பண்ணால் அவங்க ஒன் ஆஃப் த குட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ அவுட்கம் வரலன்னா அவர் ஒரு நல்ல பார்பர் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னடா அர்த்தங்காலேது அறந்து போன காதுன்றான். ஏன்னா எல்லா ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸுக்குமே நல்ல ஹேர் கட் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த ஹேர் டெக்ஸ்சரை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். தட் டசன்ட் மேக் ஹிம் அ புவர் பார்பர்.
இப்போது எல்லா ஹேர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் எல்லா ஹேர் டெக்ஸ்டரையும் ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னா இஸ் லைக் அன் எக்ஸ்பர்ட். ப்ரொஃபஷ்னல்லே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அந்த லெவலில் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் நிறையா பேருக்கு அது முடியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இலகிய மனசு இருந்தால் மேபி அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ் கொடுத்து பார்த்து அப்போ அவர் அந்த ஹேர் கட் நீங்கள் கேட்ட மாதிரியே கொடுத்தாருன்னா உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்ந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் கேன் பி அ பர்சனல் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆஸ் வெல். இப்படி தான் நம்ம ஒரு ரைட் பார்பரை கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து நான் போய் உட்கார்ந்தேன் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் உட்கார்ந்த உடனே எனக்கு பர்ஃபெக்டான ஹேர் கட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் முடி எப்படி வளரும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இதே நிறைய நாள் நீங்கள் ஒரே பார்பர் கிட்ட போயிருந்தீங்கன்னா அவருக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். ஹில் பி ஹேண்ட்லிங் யுவர் ஹேர் வெல். ஸோ தென் கம்ஸ் ஒன் மோர் பாயிண்ட் கால் 4C இல்லை ப்ரெடிக்ஷன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கில் எப்படி வரும்னா அந்த பர்டிகுலர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு அவர் இருக்கிற ப்ரொஃபஷன் மேலே ஒரு தரோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகும். நான் ஏன் 4C பண்ணுறது இல்லை ப்ரெடிக்ஷனை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளைண்ட் நம்ம எடுக்கிறோன்னா அந்த கிளைண்ட்ட கவுன்சிலிங் கொடுக்கும் போதே அவங்களோட ஹேர் க்ரோத்தோட ரேட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த ஸ்பீடில் அவங்களுக்கு முடி வளரும். இப்போ நான் முடி வெட்டினா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த லென்த் வருமா இந்த இது வருமா அப்படின்னு அவங்களாம் அதை சொல்லலைன்னா நம்ம தான் அதை கேட்டு வாங்கிக்கணும். ஆஸ் அ ஹேர் ஸ்டைலிஸ்டாக சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, யூ கேன் டேக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ சோஷியல் மீடியாலாம் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் ஹிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹிஸ் ப்ரொஃபைல் இட் செல்ஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சஜஷன்ஸ் வாங்கிக்கலாம், எந்த ஏரியாவில் எந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எந்த சலூனில் சூப்பராக ஹேர் கட் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் தென் யூ கேன் கிவ் இட் எ ட்ரை. இப்போ அந்த பர்டிகுலர் நீங்கள் போய் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா யூ கேன் ட்ரை அகெயின். அப்படி உங்களுக்கு 2-3 வாட்டி செட் ஆகிடுச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் ஹிம் ஆஸ் யுவர் ஹேர் ட்ரெஸ்ஸர். அவர் தான் உங்களுக்கான ரைட் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ இப்படி தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கான ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருன்னு, அதாவது கரெக்டான ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள். ஸோ ஐ திங்க் ஐ மேட் திஸ் டாபிக் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி வேறு எதனா ஒரு டாபிக் நான் மறுபடியும் தெரிவிக்கும். அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அது ஏன் கையால் தான் எடுக்கணும். கத்தி கொடு. என்னப்பா மொட்டை போட்டுடலாமா? போட்டுடலாமா? அப்புறம் என்னப்பா இந்த வாட்டியும் மொட்டை போட்டுடலாமா? போட்டுடலாமா? என்னப்பா இந்த வாட்டியும் போட்டுடலாமா?